தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, ஐஜே மீடியா வழியாக பேசுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற பதத்தோடு சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்று கிறிஸ்து பிறப்பு விழாவின் அறிவிப்பை நாம் அனைவரும் திரு அவையோடு சேர்ந்து கொண்டாடுகின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவள், வயிற்றில் வளரும் குழந்தையும் பேறு பெற்றதே என்று கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளுக்கு இந்த வாழ்த்துறையை சொல்லும் பொழுது அன்னை மரியாள் முதலில் கலங்குகிறார், திகைக்கிறார், அஞ்சுகிறார், பயப்படுகிறார். ஆனால் இருந்தாலும் இறை திட்டத்தை உணர்கின்றார். கருவுற இயலாத ஒரு கன்னிப்பெண் கருவுற்றால் இந்த யூத சமுதாயம் அவரை கல்லால் எறிந்து கொள்வதுதான் அந்த யூத சமுதாயத்தின் சட்டமாக இருக்கிறார். அதற்கு அஞ்சி பயந்து அன்னை மரியாள் கலங்குகிறார். ஆனால் கபிரியேல் வானதூதர் அவருக்கு ஒரு உதாரணத்தை, எடுத்துக்காட்டை கூறுகிறார். உம்முடைய நெருங்கிய உறவினரான எலிசபெத்தும் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்டு அவருக்கு இது 6ஆம் மாதம், ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்னவுடனே, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று கூறி அந்த இறை திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாக கையளிக்கின்றார். இயேசு கிறிஸ்து பிறப்பு முன்னறிவை பற்றி 3 விதமாக நாம் சிந்திக்க முடியும். ஒரு சாதாரண பிறப்பு, அசாதாரண பிறப்பு, அதிசய பிறப்பு, அற்புத பிறப்பு. இப்போ ஒரு சாதாரண பிறப்பு என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், ஆபிரகாம் சாராள் அவருடைய மகன் ஈசாக்கு என்பது ஒரு சாதாரண பிறப்பு. அதேபோல் அன்னாவுடைய மகன் சாமுவேல் பிறப்பது ஒரு சாதாரண பிறப்பு. ஆனால் இதைவிட கருவுற இயலாதவர் என்று சொன்னப்பட்ட செக்கரியா எலிசபெத்துக்கு பிறந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு என்பது ஒரு அசாதாரண பிறப்பு. காரணம், அவர் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட வயது முதிர்ந்தவருக்கு அவர் கொடுக்கப்பட்ட இது ஒரு அசாதாரணமாக பிறப்பு என்று நாம் விவிலியத்திலே ஒரு மேற்கோள்கள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. அதே போல அதிசய பிறப்பு என்பது அன்னை மரியாளுடைய பிறப்பு என்பது ஒரு அதிசயமான பிறப்பு. அது ஜென்ம பாவமே இல்லாமல் அன்னை மரியாளை கடவுள் தன்னுடைய மீட்பு திட்டத்திற்காக செயல்படுத்துவதற்காக அவரை ஜென்ம பாவமே இல்லாமல் பிறக்க வைக்கிறார். இது ஒரு அதிசய பிறப்பு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு என்பது அற்புத பிறப்பு. அந்த அரசர்கள் எல்லாருமே தெண்டனிட்டு அவரை வணங்குவதற்காக வருகிறார்கள். அவருடைய பிறப்பை கேள்விப்பட்டு முதலில் இடையர்களுக்கு, ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சாதாரண மக்களுக்கு அவருடைய பிறப்பு செய்தியானது அறிவிக்கப்படுகின்றது. அது ஒரு அதிசய ஒரு பிறப்பாக இருக்கின்றது. கடவுள் கலிலேயாவில் இருக்கக்கூடிய ஒரு கன்னி பெண்ணை தன்னுடைய இறை திட்டத்திற்கு அவர் கையளிக்க வேண்டும். இறை திட்டத்தை செயல்படுத்த கடவுள் கலிலேயாவில் இருக்கக்கூடிய ஒரு கன்னி பெண்ணை தேர்ந்தெடுக்கின்றார். அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய மீட்பு திட்டத்தை செயல்படுத்துகின்றார். இன்றைய சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது நாம் தொடக்க நூலில் வாசிக்கின்றோம், கடவுள் மக்களை அருள் நிலையில் படைத்தார். ஆனால் அவர்கள் பாவம் செய்தார்கள். உண்ணக்கூடாது என்ற மரத்தின் கனியை உண்டதனால் பாவம் ஏற்பட்டது. கடவுள் அருள்நிலையில் படைத்தார். அவர்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து அருள்நிலையை இழக்கின்றார்கள். அந்த பாவத்தை, கரையை போக்க கடவுள் கலிலேயாவில் இருக்கக்கூடிய ஒரு கன்னி பெண்ணை தேர்ந்தெடுக்கின்றார். அந்த கன்னி பெண் வழியாக கடவுள் இந்த மீட்பு திட்டத்தை செயல்படுத்துகின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொன்ன அந்த இறை வார்த்தை முதல் அன்னை மரியாள் உள்ளத்தளவில் பலவித கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை அனுபவிக்கிறார்கள். ஆனால் மறை சாட்சியர்கள் உடல் அளவில் துன்பத்தை அனுபவித்தாலும், ஆனால் அன்னை மரியாள் உள்ளத்தளவில் துன்பத்தை அனுபவிக்கிறார். அந்த மீட்பு செய்தி கேட்டதிலிருந்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று கபிரியேல் வானதூதர் சொன்னதிலிருந்து அவர் இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் பாடுபட்டு உயிர்த்தெழ வேண்டும், தந்தை கடவுளை மாட்சிப்படுத்த வேண்டும், இந்த மீட்பு திட்டத்தை செயல்படுத்தும் வரை அன்னை மரியாள்
பலவித கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை மேற்கொள்கின்றார். உன் உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும். இக்குழந்தை படை வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும் என்று சொன்ன அந்த சிமியோனின் இறை வார்த்தையை மனதில் பதித்தவராக அவர் சிந்தித்து ஆழ்மனதில் சிந்திக்கக்கூடியவராக இருக்கின்றார். அப்படி பலவித கஷ்டங்களை அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கின்றார். இன்றைய சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது நாமும் அன்னை மரியாளை போல பலவித கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். மறைசாட்சியர்கள் உடல் அளவில் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள், ஆனால் அன்னை மரியாள் உள்ளத்தளவில் துன்பத்தை அனுபவிக்கிறார். இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய உயிரற்ற உடலை அன்னை மரியாள் மடியில் கிடத்தும் பொழுது, மடியில் சுமக்கும் பொழுது அவர் உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று சொன்ன அந்த சிமியோனின் இறை வார்த்தையை நினைத்து அவர் கதறி அழுகிறார், புலம்புகிறார். தன்னுடைய ஒரே மகனை பலியிட கொடுத்து விட்டோமே என்று அவர் மனதில் மிகவும் நொந்தவராக நெருப்பிலிட்ட புழு போல துடிக்கிறார். எப்படி கடவுள் தாம் கொடுத்த மகனை ஆபிரகாமிடம் உன் மகனை எனக்கு பலியிட கொடு என்று கேட்கும் பொழுது அவர் எப்படி பலவித துன்பங்கள் மத்தியில் அந்த மகனை பலியிட முன்வந்தாரோ, அதே போல அன்னை மரியாளும் அந்த மீட்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தன்னுடைய ஒரே மகனை தியாக பலியாக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இன்றைய சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது நாமும் பல வகை கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை அடைந்தாலும் மனிதநேயமற்றவர்களாக வாழ்கின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், வயிற்று வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என்று கூறும் பொழுது, ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று எலிசபெத்து அந்த வாழ்த்துரையை சொல்லும் பொழுது அவர் நீர் ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று எலிசபெத் அந்த வாழ்த்துரையை சொல்லும் பொழுது, திருமுழுக்கு யோவானும் இயேசு கிறிஸ்துவும் வயிற்றில் இருக்கும் பொழுதே சந்தித்து கொள்கின்றார்கள். அதன் பிறகு கடைசியாக திருமுழுக்கு யோவானை பணி முடியும் பொழுது, திருமுழுக்கு பெறும் பொழுதுதான் இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் சந்திக்கிறார்கள். இப்படி பலவித கஷ்டங்கள், துன்பங்கள் மத்தியிலும் கடவுள் அந்த மீட்பு திட்டத்தை செயல்படுத்துகின்றார். இன்றைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நாமும் அன்னை மரியாளை போல அடுத்தவருக்கு உதவிக்கரம் நீட்டவர்களாக, அடுத்தவர்களுடைய துன்பத்தில் நாம் பங்கு கொள்வர்களாக வாழ்கின்றோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கானாவூர் திருமணத்திலே அன்னை மரியாள் குறிப்பறிந்து ரசம் தீர்ந்து விட்டது என்று குறிப்பறிந்து அந்த மக்களுக்காக தன் மகனிடம் பரிந்து பேசியது போல நாமும் எத்தனை பேருக்காக பரிந்து பேசக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று நாமும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமும் அன்னை மரியாள் மனநிலை கொண்டவராக, இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த அதே மனநிலை கொண்டவர்களாக வாழ வேண்டுமென்றால் நாமும் அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்டவராக, அடுத்தவருக்கு உதவி செய்பவர்களாக, அடுத்தவரின் நலனில் நாமும் பங்கெடுப்பவர்களாக, அடுத்தவருடைய துன்பத்தில் பங்கெடுப்பவர்களாக, அவர்களுக்கு ஆறுதலாக அன்பு செலுத்துவர்களாக இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அந்த இறையாட்சி மதிப்பீடுகளை நாமும் செயல்படுத்துவர்களாக வாழ வேண்டுமென்றால் நாமும் மனிதநேயம் உள்ளவர்களாக வாழ முடியும். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொன்ன அந்த வாழ்த்துறையை நாமும் பிறருக்கு எடுத்து சொல்லும் பொழுதுதான் நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த இறையாட்சி திட்டத்தில் பங்கு பெற முடியும் என்ற சிந்தனையோடு நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தியை அறிவிப்பொருளாக வாழ வளர ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, உம்முடைய திருமகனுடைய இந்த பிறப்பு முன்னறிவிப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த பிறப்பு விழாவானது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது போல நாங்களும் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளுக்கு அந்த வாழ்த்துரை கொடுத்தது போல நாங்களும் பிறருக்கு அருளோடு வாழ வேண்டும் என்ற வாழ்த்துரை கொடுப்பவர்களாக வாழ எங்களுக்கு அருள் புரியும். அடுத்தவர் நலனில், பிறருடைய நலனில் அக்கறை கொண்டவர்களாக, அடுத்தவர்கள் படும் துன்பத்தை பார்த்து வெறும் வேடிக்கையாளர்களாக, வாடிக்கையாளர்களாக பார்த்து கொண்டு நில்லாமல் அடுத்தவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் அன்னை மரியாளை போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வளர்ந்து பிறருக்கு உதவி செய்பவர்களாக, அன்பு செலுத்துவர்களாக வாழ வரமருள மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். எல்லா வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை
ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.